அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சுருக்கமாய் தேவனுடைய செய்தியை நாம் கேட்க இருக்கிறோம். கர்த்தருடைய புஸ்தகத்திலே ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசிகளின் புஸ்தகம் 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? சகாயம் பண்ணுவேன். கர்த்தர் நம்முடைய தேவன் சகாயம் பண்ணுகிற தேவன். சகாயம் என்ன? உதவி. சகாயம் என்ன? வேற என்ன செய்ய, வேற என்ன சொல்லணும்? சகாயம், அனுகூலம். சகாயம் என்னது? அனுகூலம். உதவினா பொருள் மட்டும். அனுகூலம்னா எல்லா வகையிலையுமே கர்த்தர் உதவி செய்வார். சகாயம் பண்ணுவேன். ஆண்டவருடைய சகாயத்தை நம்ம இதுவரைக்கும் அனுபவிச்சிருக்கிறோம். சகாயம் பண்ணியிருக்கிறாரா? இப்ப சங்கீதம் 46:5 படிச்சா, அதிகாலமே உனக்கு சகாயம் பண்ணுவேன் அப்படிங்கிற. எப்ப பண்ணுவாரா? ஏர்லி மார்னிங். நீங்க எல்லாம் ஏர்லி மார்னிங் என்ன பண்ணுவீங்க? வாட்ஸ்அப்ல அடுத்தவங்களுக்கு குட் மார்னிங். இப்ப அது ஒரு பேசு. எடுத்த உடனே குட் மார்னிங். இவன் போடலைன்னா நமக்கு குட்டே வராது. இல்லைன்னா ஒரு வசனத்தை அனுப்புறது. நல்லா வாக்குத்தத்தம் உள்ள வசனம்னு நினைச்சிட்டு அது பாதி வசனம் தான் அனுப்புவாங்க. அதை வாட்ஸ்அப்ல எல்லாருக்கும் என்ன செய்யறது? தட்டி விடுறது. வெரி நியூசன்ஸ். எனக்கு ஒரு வசனம் நிறைய பேர் அனுப்பிட்டு இருந்தாங்க. எல்லாம் பிளாக் பண்ணி விட்டேன் நம்பர் எல்லாம். நான் ஒரு நாளைக்கு 10 அதிகாரம் படிக்கிறேன். எனக்கு ஒரு வசனம் அனுப்பி கர்த்தர் அந்த ஒரு வசனத்துல பேசிடுவாரா என்ன? இது ஒரு ஜோசியம், கிளி ஜோசியம் மாதிரி. நீங்க யாருக்காச்சும் ஒரு வசனம் டெய்லி காலையில அனுப்புற பழக்கம் இருந்துச்சுன்னா நிறுத்திடுங்க. அப்படி அனுப்பணும்னு நினைச்சீங்கன்னா யாருக்கு தெரியுமா அனுப்பணும்? மனம் திரும்பாம அந்த அரகுர ரட்சிப்புள்ள இருக்கிற பெயர் கிறிஸ்தவர்களுக்கு என்ன செய்யுங்க? அது கர்த்தர் கிரியை செய்வார். நல்லா வளர்ந்த முதிர்ந்த பாஸ்டர்மாரை நம்பரா சேவ் பண்ணி வச்சு என்ன செஞ்சுட்டு இருக்காதீங்க, அனுப்பிக்கிட்டு இருக்காதீங்க. அது அவங்களுக்கு நேரமே கிடையாது. ஏன்னா அவங்க மெடிடேஷன் பண்றது, ஜெபம் பண்றது, தியானம் பண்றது, அவங்க பைபிளை திறந்து ஆராய்ச்சி பண்றதுலாம் அவங்க கெட்டிக்காரங்களா இருக்கிறாங்க. அவங்களுக்கு காலையில டிஸ்டர்ப் பண்ற மாதிரி அப்படி ஒரு வாக்குத்தத்த அவசியம். கர்த்தர் உன்னை வாழாக்காம தலையாக்காம பாதி கிடையாது. கர்த்தர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். நல்லா தின்னு. அப்பத்தையும் தண்ணீரையும் கர்த்தர் என்ன செய்வாரு? ஆசீர்வதி. நல்லா தின்னு. அது பாதிதான். அதுக்கு மேல என்ன தெரியுமா எழுதியிருக்கு? உன் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அதை கட் பண்ணிட்டு வைங்க. அதை கட் பண்ணிட்டு கீழே இருக்கிறத மட்டும் அனுப்பி விட்டுறது. நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. நான் சொல்றேன், உங்களுக்கு வர்ற வசனத்தை முழு வசனமா இல்ல குவார்டர் வசனமா ஆஃப் வசனமான்னு செக் பண்ணி பாருங்க. குவார்டர் வசனமெல்லாம் அனுப்புறாங்க. என் கிருபை உனக்கு போதும். அது குவார்டர் வசனம். நம்மவே அப்ப கர்த்தர் அதிகாலமே சகாயம் பண்ணுகிறவர். அதாவது உதவி கேட்பதற்கு முன்னதாகவே உதவி செய்கிறவன் அர்த்தம். சகாயம் கேட்பதற்கு முன்னதாகவே கர்த்தர் என்ன செய்கிறவர்? சகாயம் பண்ணுகிறவர் என்று அர்த்தம். ஆபத்திலே அவரை நோக்கி கூப்பிட்டால் அவர் சகாயம் பண்ணுவார் அப்படிங்கிறதையும் தாண்டி நீ கூப்பிடுறதுக்கு முன்னாடியே அவர் உனக்கு என்ன பண்ணி விடுவார்? சகாயம் பண்ணி விடுவார் அப்படிங்கிற ஃபெய்த் உங்களுக்கு வரணும். நீங்க டிக்ளேர் பண்ணணும், கர்த்தர் எனக்கு சகாயம் சொல்லணும். அறிக்கை சொல்லணும்.
இப்ப எபிரேயர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்துல 6வது வசனம் நினைக்கிறேன். எபிரேயர் 13:6 கவனிங்க. அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. கர்த்தர் எனக்கு சகாயர் நான் பயப்படேன் அப்படின்னு சொல்லணுமா? நீங்க காலையில எழும்பி ஜெபம் பண்ணும் பொழுது அறிக்கை செய்யுங்க, கர்த்தர் எனக்கு சகாயர் நான் பயப்படேன் மனிதன் எனக்கு என்ன செய்வார் என்று சொல்லலாமே. இப்ப மேல் வசனம் நீங்க 5ஆம் வசனம் படிச்சீங்கன்னா என்ன எழுதுறாரு தெரியுமா? பண ஆசை இல்லாதவர்களாய் இப்ப பணம் தானே எல்லாருக்கும் சகாயம். பணம் சகாயமா கர்த்தர் சகாயமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பணம் 5ஆம் வசனம் சொல்லுது என்னது? பணம். பண ஆசை இல்லாதவர்களாய் இருந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரு. அதனாலே நம்ம தைரியம் கொள்ளணுமா? தைரியம் எப்படி வரணும் தெரியுமா? என்னை விட்டு விலகுவதும் இல்லை என்னை கைவிடுவதும் இல்லை என்று என்ன செய்திருக்கிறார்? சொல்லியிருக்கிறார். அப்ப பணம் இல்லாட்டி கூட தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயம் அப்படி சொல்லணும். அப்ப பணம் சகாயம் பண்ணக்கூடிய ஒரு பொருள். பணம் இருந்தால் எதையும் வாங்கி விடலாம். அப்பா அம்மா கூட கிடைக்கும். கிடைக்கும். பணம் கிடைக்குமா? கிடைக்காத? கிடைக்கும். நீங்க நடிக்கிறதுக்கு 2 பேரை கூப்பிட்டுக்கலாம். ஒரு அப்பா ஒரு அம்மாவை. ஒரு 6 மாசம் எனக்கு நீ எப்படி இருக்கணும்? அப்பா அம்மாவா இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன தேவை? காசு. அவங்க அழகா என்ன செய்வாங்க? நடிச்சுட்டு போயிடுவாங்க. பணத்துல எல்லாத்தையும் வாங்கலாம். அது உண்மை. இந்த காலத்துல நியாயத்தை அநியாயமா மாத்தலாம், அநியாயத்தை நியாயமா மாத்தலாம். கோர்ட்ல காசை கொடுத்தா கேஸே மாறிடும். ஆமா இல்லையா? ஓ, பணம் இருந்தா மருத்துவர்கள் விலைக்கு வாங்கலாம். எப்பேற்பட்ட வியாதியானாலும் சரி, பணத்தை செலவு பண்ணா தண்ணி மாதிரி இறைச்சா அதை இதையும் பண்ணி எப்படியோ ஒப்பேத்தி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. காசு சகல விளையாட்டுகளையும் என்ன செய்கிறது? செய்கிறது. ஆனால் இப்ப பவுல் அப்போஸ்தலன் பணத்தையும் கர்த்தருடைய சகாயத்தையும் அப்படி 2 ஒண்ணா காட்டுறாரு. பணம் உனக்கு எந்த அளவுக்கு சகாயம் செய்யுமோ அதை விட கர்த்தர் உனக்கு சகாயராக இருக்கிறார் என்று சொல்லு அப்படிங்கிற. இதெல்லாம் சொல்லு, கர்த்தர் எனக்கு சகாயர் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் அப்படி சொல்லு. ஏன்னா நீங்க சகாயம் செய்கிற இடத்துக்கு வந்துட்டீங்க. அதே எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை கவனியுங்கள். எபிரேயர் 4:16. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்கிற கிருபையை அடையவும் தைரியமாய். அப்ப சகாயம் செய்கிற கிருபையை பெற்றிருக்கும்படி கிருபாசனத்தண்டை சேரக்கடவோம். இப்ப நம்ம எங்க வந்திருக்கிறோம் தெரியுமா? சகாயம் செய்கிற கிருபையை பெறுகிற கிருபாசனத்தண்டை வந்திருக்கிறோம். பழைய ஏற்பாட்டுல ஒருத்தரும் அங்க போக முடியாது. அதாவது உடன்படிக்கை பெட்டி, மகா பரிசுத்த ஸ்தலம். உடன்படிக்கை பெட்டிக்கு மேலதான் கிருபாசனம். அந்த கிருபாசனத்துக்கு பக்கத்துல போறவன் பிரதான ஆசாரியன். அதுவும் வருஷத்துக்கு ஒரு முறை. வருஷத்துக்கு ஒரு முறை கர்த்தரிடத்துல சகாயத்தை வாங்கி கொண்டிருந்தார்கள் பழைய ஏற்பாட்டிலே. ஆனால் ஒவ்வொரு நிமிஷமும் அந்த கிருபாசன பெட்டி எண்டையிலே போகக்கூடிய கிருபை பெற்றவர்கள் சபை.
அப்ப நீங்க எவ்ரி செகண்ட் கர்த்தரிடத்துல இருந்து எதை பெறலாம்? சகாயத்தை பெறலாம். அதனாலதான் இயேசு சிலுவையில மரிச்ச பொழுது அந்த கிருபாசனத்தை மூடி இருந்த அந்த திரைச்சீலைய அவர் மேல இருந்து கீழே வரைக்கும் என்ன செஞ்சுட்டாரு? ரெண்டா கிழிச்சிட்டாரு. எல்லாரும் வாங்குறாங்க, எல்லாரும் வாங்க. கீழே இருந்து கிழிச்சா விட்டுட்டா மறுபடியும் மூடிக்கும். நீங்க வேணா சந்தேகம் இருந்தா உங்க வீட்டுல ஸ்கிரீனை கீழே இருந்து கிழிச்சு விட்டீங்கன்னா என்ன செஞ்சுக்கோ? மூடிக்கணும். மேல வந்து அந்த ரிங் இருக்குல்ல, அந்த கயிற அறுபடாம இருந்தா துணியை மட்டும் நீ மேல வரைக்கும் கிழிச்சு விட்டீங்கன்னா என்ன செஞ்சுக்கோ? மூடி. மேல இருந்து கிழிச்சா என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த மேல இருக்கிற அந்த ஸ்கிரீனை மாட்டி இருக்கிற அந்த செயின் அது கட்டாது. அது கட்டானா இந்த பீஸ் அந்த ஓரத்துல ஒதுங்கிடும், இந்த பீஸ் இந்த ஓரத்துல ஒதுங்கிடும். அது மறுபடியும் மூடவே. அதனாலதான் இயேசு கிறிஸ்து திரைச்சீலைய கீழே இருந்து கிழிச்சாரா மேல இருந்து கிழிச்சாரா? அதுல கூட அர்த்தம் இருக்கு. மேல இருந்து ஏன் கிழிச்சாரு? இப்ப இது மேல இருந்து கிழிச்சோம்னா இந்த கம்பி கட்டாயிடும். கட்டானா ரெண்டு பீஸ் ரெண்டு பக்கம் ஒதுங்கிடும். கீழே இருந்து கிழிச்சு விட்டீங்கன்னா மேல கம்பி கட்டாயிடும், மறுபடியும் ஸ்கிரீன் மூடிக்கும். பர்மனண்டா ஆண்டவர் எல்லாரும் சிலுவைக்கு அப்புறம் கிருபாசனத்தை என்ன செய்யலாம்? வரலாம். அந்த கிருபாசனம் தான் சகாயம் பெறுகிற இடம், இலவசம் கொடுக்கிற இடம். இலவசம் கொடுக்கிற இடம் ரேஷன் கடை அல்ல, கிருபாசனம். உங்களுக்கு எவைகளெல்லாம் வேணுமோ அவைகளை எல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இலவச இடம் தேவனுடைய கிருபாசனம். அது சபைக்கு வரும் பொழுதும் பக்கத்துல வரலீங்க, வீட்டுல ஜெபம் பண்ணும் பொழுதும் கிருபாசனம் பக்கத்துல போறீங்க, பைபிள் படிச்சாலும் கிருபாசனத்துக்கு பக்கத்துல போறீங்க, மனசுல நினைச்சாலும் கிருபாசனத்துக்கு பக்கத்துல போறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப சகாயம் பழைய ஏற்பாட்டுல அதிகமா புதிய ஏற்பாட்டுல? ஜனங்கள்லாம் வெளியே காத்திருப்பாங்க. பிரதான ஆசாரியர் உள்ள போய் கிருபாசனத்துல போய் ஜெபம் பண்ணி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டு வெளியே வந்து ஜனங்களை அவர் என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பார். அந்த ஒரு நாள் ஆசீர்வாதத்துக்காக யூதர்கள் தேவாலயத்துல புடி காத்திருந்தார்கள். எவ்வளவு பெரிய கிருபை கர்த்தர். அதனால நீங்கள் சகாயம் பெற்ற தேவ ஜனம். அல்லேலூயா. இப்ப என்ன பிரசங்கம் அப்படின்னா, எத்தனை நாளைக்கு தான் கர்த்தர்கிட்ட சகாயம் வாங்கிக்கிட்டே இருப்பீங்க? எத்தனை நாளைக்கு தான் கிருபையை சுமந்து இருப்பீங்க? எவ்வளவு நாளைக்கு தான் கர்த்தரிடத்துல உதவி கேட்பீங்க? எவ்வளவுதான் ஆசீர்வாதத்தை கேட்டுக்கிட்டே இருப்பீங்க? ஆசீர்வாதம் இருக்கிற இடத்திற்கே நீங்கள் வந்து விட்டால் நீங்கள் விசுவாசத்திலே எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். கேட்டுட்டு இருக்க கூடாது. என்னை ஆசீர்வதி. உடனே நம்ம ஆளுங்க யாபேஸ் கேட்டானே. ஆமா, யாபேஸ் கேட்டான். ஏன்னா ஆசீர்வாதம் அன்னைக்கு மூடி இருந்துச்சு, அதனால கேட்டான். இன்னைக்கு ஆல்ரெடி ஆசீர்வாதம் எல்லாம் எங்க இருக்கு? உனக்கு முன்னாடியே இருக்கு. எப்படி இருக்கு? திறந்து கிடக்கு. இவன் திறந்து கிடக்கிற ஆசீர்வாதத்தை நீ ஜெபம் பண்ணி எடுக்கணுமா இல்ல விசுவாசித்து எடுக்கணுமா? ஒரு கண்டெய்னர் ஆக்சிடென்ட் ஆகி கவுந்துருச்சு. தேர்தல் டைம் அப்படின்னா கண்டெய்னர்ல என்ன போகும்னு உங்களுக்கு தெரியும். இப்ப அது கண்டெய்னர் கவுந்து அப்படியே சும்மா கட்டுக்கட்டா செதறி கிடக்கு. கட்டாவே ஒரு கட்டுத்தான் அப்படின்னு அப்படி ஜெபம் பண்ணி எடுத்துப்பீங்களா இல்ல சும்மா எடுத்து பாக்கெட்ல நிரப்பீங்களா? உங்க படம் தான். அப்படி எல்லாம் செதறி கிடந்தா எடுக்கலாம். விசுவாசமா என்ன செய்யலாம்? எடுக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாம் நம்ம கொடுக்கிற வரி பணம் தானே. ஒரு அல்லையா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால இன்னும் அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு.
கண்டெய்னர்ல பணம் வெளியே வந்து ஜனங்கள்லாம் அவங்க என்ன செஞ்சு போனாங்க, அள்ளிட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் பெரிய கிருபை தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுது. அதனால இப்ப சில ஆசீர்வாதங்களை வந்து ஆண்டவர் மூடி வைக்கவில்லை. உங்களை பொறுத்த வரைக்கும் பணமா இருந்தாலும், பொருளா இருந்தாலும், சுகமா இருந்தாலும், விடுதலையா இருந்தாலும், சமாதானம் சந்தோஷமா இருந்தாலும், இல்ல உங்களுக்கு எந்த சகாயம் வேணுமோ எல்லா சகாயத்தினுடைய அந்த ஸ்டோர் ரூம் ஆண்டவர் எப்படி வச்சிருக்கிறார்? உங்களுக்கு தேவை விசுவாசம். உங்களுக்கு தேவை ஜெபம் பண்ணிட்டு இருக்க கூடாது மணிக்கணக்கா. ஆசீர்வதியும் ஆண்டவரே, அது பழைய ஏற்பாடு. அது என்னது? பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு என்னது? விசுவாசத்துல எடுத்துக்கோ. நம்ம ஃபெய்த் அவனுக்குள்ள வளர்த்துக்கணும். சோதரிப்பேன், ஏன்னா சோதரிக்கிற இடத்துக்கு நீ வந்துட்ட. வாசல்ல ஆசரிப்பு கூடாரத்தின் வாசல்ல இருக்கிறவன் ஜெபிக்கணும், கிருபாசனத்தை அந்த பக்கத்துல வந்தவன் எடுக்கணும். வாசல்ல இருக்கிறவன் ஜெபிக்கணும், ஆனா கிருபாசனத்துக்கு பக்கத்துல வந்தவன் எடுக்கணும். இப்ப நீ வாசல்ல இருக்கிறியா, பக்கத்துல வந்திருக்கியா? அரண்மனையின் வாசல்ல இருந்தா பிச்சை கேட்கணும், ராஜாவுக்கு பக்கத்துல இருந்தா எடுக்கணும். இப்ப நீ அரண்மனைக்கு வெளியே இருக்கிறியா, உள்ள இருக்கிறியா? விளங்கிக்கோ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபித்து ஜெபித்து ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது பாஸ்டர். நடக்காது. ஏன்னா எடுத்துக்கோன்னு கர்த்தர் சொல்லி இருக்கும் பொழுது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிற. எதுக்கு ஜெபம் பண்ணணுமோ அதுக்கு ஜெபம் பண்ணு, அது வேற விஷயம். எதுக்கு ஜெபம் தேவையில்லையோ அதற்கு ஜெபம் தேவை இல்ல. தாகமா இருக்கு, ஜெபம் பண்ணணுமா? தண்ணி குடிக்கணும். ஏன் ஜெபம் பண்ண என்ன? ஆண்டவரே தாகமாக இருக்கிறது, தாகம் உள்ளவர்கள் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொல்கிறார். வறண்ட நிலத்தில் ஆயிரம் பாயும் என்று சொல்கிறார். ஆண்டவரே ஆகாருக்கு தண்ணீர் கொடுத்தீரே. ஆனா அறிவு கட்டவில்லை. வீடு ஃபுல்லா என்ன இருக்கு? தண்ணி இருக்கு. இதுக்கு போய் என்ன ஜோம் பண்ணிட்டு இருக்கிற? நீ போக வேண்டியது கிச்சன்ல டம்ளர் எடுக்க வேண்டியது, தண்ணிய குடிக்க வேண்டியது, என்ன செய்ய வேண்டியது? குடிக்க வேண்டியது. இலைய விரிச்சு சோத்தை போட்டதுக்கு அப்புறம் ஒருத்தன் சோத்துக்காக 1/2 மணி நேரம் ஜோம் பண்றானா எவ்வளவு பெரிய வழிகட்டம். இலைய விரிச்சு சோத்தை போட்டதுக்கு அப்புறம் எதுக்காக ஜோம் பண்றான்? சோத்துக்காக என்ன செய்யறான்? காகங்களை ஆசீர்வதித்தீரே ஆண்டவரே, குருவிகளை ஆசீர்வதித்தீரே ஆண்டவரே, ஆண்டவரே திரளான ஏழைகளை ஆசீர்வதித்தீரே அப்பா, அடியனையும் ஆசீர்வதித்தீரே ஆண்டவரே, என்னுடைய பசியை நீர் போக்குவீர் ஆண்டவரே அப்படின்னு ஒரு 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணி பாரு. உனக்கே அசிங்கமா, உனக்கு எப்படி தோணும்? ஆட்டு இறைச்சி பிரியாணி வச்சுட்டாங்களா, வைக்க வைக்க வாய்க்கு போயிடும். எப்படி பழக்கம்? ஃபர்ஸ்ட் கரண்டி வச்சா ஒரு கை என்ன செஞ்சிடும், வைக்க வைக்க போயிடணும். வைக்கிற ஆள் மூஞ்ச கூட பார்க்க, டைம் வேஸ்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குனிஞ்ச தலை நிமிராம சாப்பிடணும். அங்க இங்கேயும் வேடிக்கை பார்த்தா டைம் வேஸ்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மாதிரிதான் கிருபாசனத்தண்ட வந்துட்டீங்கன்னா இலையில போட்டு வச்ச சாப்பாடு மாதிரி, டம்ளர்ல ஊத்தி வச்ச பாயாசம், ஜூஸ், தண்ணி மாதிரி நீ அதுக்கு ஜெபம் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. விசுவாசத்துல நீ என்ன செய்யணும்? கர்த்தர் எனக்கு சகாய, நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று என்ன செய்யலாமே சொல்லலாமே. தைரியமாய் கிருபாசனத்தண்ட என்ன செய்யுங்கள்? நெருங்குங்கள்லாம் வந்துட்டோம். இப்ப நம்ம சகாயத்தை அனுபவிப்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், விசுவாசத்தினாலே நாம் சகாயம் செய்கிறவர்களாக இருக்கணுமா இல்லையா? சகாயம் பெறுகிறவர்களாக மாத்திரம் அல்ல, சகாயம் செய்கிறவர்களாக நம்ம இருக்கணுமா வேண்டாம்? பதில் சொல்லு. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 9:1 பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய தர்ம சகாயத்தை குறித்து நான் அதிகமாக
உங்களுக்கு எழுத வேண்டியது இல்லை. என்ன சகாயம்? தர்ம சகாயம். யாருக்கு? பரிசுத்த வான்களுக்கு. 12வது வசனத்தையும் வாசிங்க. இந்த தர்ம சகாயமாகிய பணிவிடை பரிசுத்தவான்களுடைய குறைவுகளை நீக்குகிறதும் அல்லாமல் அநேகர் தேவனை ஸ்தோத்தரிப்பதினாலே சம்பூரண பலனுள்ளதாயும் இருக்கிறது. தர்ம சகாய பணிவிடை என்பது ஏதோ பரிசுத்தவான்களுக்கு நம்ம செய்யற உதவின்னு நீங்க நினைக்க வேண்டாம். அது அநேக தேவனை என்ன செய்கிறார்கள்? ஸ்தோத்தரிக்கிறதினாலே உங்களுக்கு சம்பூரணமான ஆசீர்வாதமா மாறும். இப்ப நான் உங்களுக்காக ஸ்தோத்தரிக்கணும். எப்படி ஸ்தோத்தரிக்கணும்? உங்களுடைய தர்ம சகாய பணிவிடையை பார்த்து உங்களுக்காக என்ன செய்யணும்? ஒரு சாக்லேட் கொடுத்தா தேங்க்ஸ் சொல்றானா இல்லையா? அது உலகம். சபை ஸ்தோத்திரம். ஒரு சாக்லேட் கொடுத்தா சபை என்ன செய்யணும்? அந்த ஆத்மாவுக்காக. ஒரு உதவி செய்தால் உதவியை பெறுகிறவன் உதவி கொடுத்தவனுக்காக ஸ்தோத்தரிக்கிறது. நன்மை செய்தால் நன்மையை பெறுகிறவன் நன்மையை செய்தவனுக்காக ஸ்தோத்தரிக்கணும். சகாயம் பண்ணினால் சகாயத்தை பெற்றவர்கள் சகாயம் செய்தவனுக்காக ஸ்தோத்தரிக்கணும். அப்ப அந்த ஸ்தோத்திரம் உங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னா, உங்களை சம்பூரண ஆசீர்வாதம் உள்ளவனா மாத்தி. அப்ப 2 விஷயத்துல ஆசீர்வாதம். பரிசுத்தவான்களுடைய குறைவுகளும் நிறைவாகிறது, என்னுடைய நிறைவும் சம்பூர்ணமாகிறது. அவர்களுடைய குறைவு நிறைவானால் என்னுடைய நிறைவு சம்பூர்ணம். அல்லேலூயா. அதனாலதான் பவுல் எழுதுறார், வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய கீர்த்தி என்றென்றைக்கும் நிலைக்கும். வாரி இறைச்சா குறையணும் இல்லை, வாரி இறைச்சா குறையாது. பக்கத்துல சொல்ல, வாரி இறைச்சா குறையாது. இப்ப இறைக்கிற கிணறு தான் சொரக்கும். இறைக்கிற கிணறு தான் சொரக்கும். விதைத்தால்தான் அறுக்க முடியும். விதைக்கிற நிலம் தான் விளையும். இறைக்கிற கிணறு தான் சொரக்கும். வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் அப்படின்னா அவனுடைய கீர்த்தி என்றென்றைக்கும் இருக்கும். அப்ப இங்க என்ன வேதம் படிப்பிக்கிறது என்றால், சபை தர்ம சகாயம் செய்வதற்கு பணங்களை என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும். எல்லாம் பாஸ்டருக்கு கொடுத்து பாஸ்டர் அப்படியே பணக்காராக்கி விட்டுறது. அதுக்கு கேட்கல. நிறைய பேர் சுவிசேஷர்களுக்கு காசை கொடுத்து ஒரு ஆளை பணக்காரன் ஆக்கி விட்டுறது. ஒரு டிவிக்கு காசை கொடுத்து அந்த டிவிக்காரனை பணக்காரன் ஆக்கி விட்டுறது. ஏன்னா சபைக்கு சத்தியம் தெரியல. ஒரு ஊழியக்காரருக்கு காசை வாரி கொடுத்து அவர் பள்ளிக்கூடம் கட்டுவாரு, அவர் ஹாஸ்பிட்டல் கட்டுவாரு, அவர் அனாத ஆசிரமம் கட்டுவாரு, அதை சொல்லியே காசு வாங்குவாரு. கடைசியில பார்த்தா 500 கோடி 1000 கோடி கேரளாவில் இப்ப சமீபத்தில் பிடிச்சாங்க. பல கோடி ரூபாய் ஒரு தலைவருக்கு காசை கொடுத்து. நான் அதை சொல்ல வரவில்லை. ஒவ்வொரு சபையும் தங்கள் சபையிலே தர்ம சகாய பணிவிடை செய்வதற்கு அந்த விசுவாசிகள் தங்கள் பணங்களை என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும். என்கிட்ட இருக்கணும். இப்ப இந்நேரம் என்கிட்ட 10 லட்சம் இருக்கணும் குறைஞ்சது. சபை கொடுத்து வச்சிருக்கணும். சபையில ஒரு ஏழைக்கு ஏதாச்சும் ஒரு ஆபரேஷன் சபை செய்யணும். பரிசுத்தவான்களுக்கு ஒரு பிசினஸ் தொடங்கணும், ஒருத்தர் கஷ்டப்படுறாரு, சபை செய்யணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அவன் பிசினஸ்ல சம்பாதிப்பான், அவன் கொடுப்பான் சபைக்கு தர்ம சகாய பணிவிடை செய்ய. ஒரு பிள்ளைய படிக்க வைக்க முடியல, சபை ஃபீஸ் கட்டணும், சபைக்கு வந்து புத்தகம் வாங்கி கொடுக்கணும். சபையில தர்ம சகாய பணிவிடை பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யக்கூடிய வசதிகள் சபையிலே இருக்க வேண்டும். இதெல்லாம் தசமபாகங்கிற பேர்ல பாஸ்டருக்கு போயிடுதுன்னு வச்சுக்கோங்க. அவர் என்ன பண்றாரு?
அவருடைய 5 விரல்ல மோதிரத்தை போட்டு, அருமையான ஜனங்களே, கர்த்தர் எவ்வளவு நல்லவர். ஏன்டா கையை இப்படி காட்டுறேன்னா மோதிரம் தெரியணுமா? பாக்குற ஆளுகளுக்கு மோதிரம் தெரியும். என்னுடைய கோட் என்ன ரேட் தெரியுமா? பட்டன் என்ன ரேட் தெரியுமா? எவ்வளவு டாலர் தெரியுமா? நான் போட்டிருக்கிற ஷூ பிராண்டட். ஏன்னா அது குவாலிட்டி பிராண்ட்ல போட்டா தான் மழை வெஞ்சா நினையாது. ஏன்னா மழையே பயந்து ஒதுங்கிடும். பிராண்டட் ஷூ முள்ளு குத்தாது. ஏன்னா முள்ளுக்கே பயம் வரும். என்ன போட்டிருக்கிறான்? பிராண்டட் போட்டிருக்கிறான்டா. நம்ம என்ன செய்யக்கூடாது? ஆனா சபை கஜானா காலியாக இருக்கிறது. பாஸ்டருடைய கஜானா ஃபுல்லாக இருக்கிறது. சபையில திக்கற்றவர்களுக்கு உதவி செய்ய வக்கு இல்லை, ஏழைகளை கவனிக்க வக்கு இல்லை, விதவைகளை கவனிக்க வக்கு இல்லை. சபையில இருக்கக்கூடிய தேவனுடைய ஜனத்திற்கு சகாயம் செய்ய சபைக்கு மிக என்ன கிடையாது? வக்கற்ற சபை. ஒரு சபை அப்படின்னா போதகர்கள் வாரி கொட்டுவதற்காக அல்ல தேவன் சபையை ஏற்படுத்தினது. சபையில் இருக்க 100, 200, 300 பேருக்கு சபை செய்தால் உலகத்தில் இருக்கிற அத்தனை சபையும் செழிப்பார். அல்லேலூயா. இப்ப சபை என்ன தப்பு பண்ணிடுச்சு தெரியுமா? சபையெல்லாம் சேர்ந்து ஒரு சுவிசேஷகர், சபையெல்லாம் சேர்ந்து ஒரு டிவி, எல்லாம் ஒரு மிஷினரிய வச்சுக்கிறாங்க. ஒவ்வொரு சபையும் மாசம் மாசம் சபை காசை எங்க அனுப்பிடுறாங்க? மிஷினரிக்கு அனுப்பிடுறாங்க. அங்க இருக்கிறவன் சாப்பாடு இல்லாம உட்கார்ந்து இருக்கான். அந்த சபையில இருக்கிறவன் சாப்பாடு இல்லாம உட்கார்ந்து இருக்கான். அதான் யாக்கோபு எழுதினாரு. பக்கத்துல ஒருத்தன் பசிக்குதுன்னு சொல்ற, அவனுக்கு சோறு கொடுக்க அவனுக்கு என்ன கிடையாது? வக்கு கிடையாது. நீ மிஷினரிக்கு காசு கொடுக்கிற. வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் வஸ்திரம் கொடுங்கள், ஆகாரம் இல்லாதவனை கண்டால் ஆகாரம் கொடுங்கள். நீ கொடுக்கிறதுக்கு பதிலா ஒருத்தன் சொல்றான், நாங்க ஏழைகளுக்கு சோறு போடுகிறோம், எங்களுக்கு நீங்கள் காசு கொடுங்க. அவன் தான் ஏழைக்கு சோறு போடுவானா? ஏன் நீ போடக்கூடாத? ஒரு விசுவாசி பக்கத்துல இருக்கிற தெருவில் இருக்கிற ஏழைக்கு சோறு போடு, அப்புறம் நீ சுவிசேஷம் சொன்னா கேட்பான். ஏழைகளுக்கு வஸ்திரம் வாங்கி கொடு. குளிருதுன்னு ஒருத்தன் இருக்கிறான், குளிருதுன்னு சொல்றவனுக்கு வஸ்திரம் கொடுக்கணுமா, இல்ல எங்கேயோ ஒருத்தன் இருக்கிறவனுக்கு வஸ்திரம் அனுப்பணுமா? நீங்களே பதில் சொல்லுங்க. குளிருதுன்னு உன்னை பார்த்து சொல்றவனுக்கு தான் நீ என்ன செய்யணும்? அதுதான நற்கிரியை, அதுதான் தர்ம சகாய பணிவிடை. சபையில ஒருவருக்கு ஒருவர் சகாயம் செய்ய ஆரம்பித்தால் சபை சமநிலை பிரமாணத்துல இருக்கும். இப்ப அதுவே 2 Corinthians 8ஆம் அதிகாரத்துக்கு போங்க. ஒரு அருமையான வசனம். 8ஆம் அதிகாரத்துல எத்தனை வசனத்துல வருது? 13ஆம் வசனம் படிங்க. மற்றவர்களுக்கு சகாயமும் உங்களுக்கு வருத்தமும் உண்டாகும்படி அல்ல. உங்களுக்கு வருத்தமும் உண்டாகும், அதாவது மற்றவர்களுக்கு சகாயம். நீ கொடுத்தா மற்றவர்களுக்கு சகாயம். உனக்கு வருத்தம்னு கிடையாது. நீ எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீ பிச்சைக்காரனா இருங்கிறதுக்காக பவுல் சொல்லல. மற்றவர்களுக்கு சகாயமும் உனக்கு வருத்தமும் உண்டாகும்படி அல்ல, சமநிலை இருக்கும்படியாகவே சொல்லுகிறேன். வசனம் வழங்குதா உங்களுக்கு? என்ன நிலை சபையில? சமநிலை. ஒரு திருடன் ரட்சிக்கப்பட்டான். அவன் தொழில் என்ன தொழில்? திருட்டு தொழில். சபைக்கு வந்துட்டான். இப்ப சபைக்கு வந்தவன் திருடலாமா? இல்ல, என்னுடைய தொழிலே அதுதாங்க. நான் நேற்று வரைக்கும் நான் வெளியே பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்ப நான் என்ன பண்ண போறேன்? சபைக்குள்ளேயே பண்ண போறேன்னு தொழில சபைக்குள்ள பண்ணா எப்படி? ஸ்தோத்திரம். ஒரு விவசாயி ரட்சிக்கப்பட்டான். ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்துட்டா அவன் அந்த தொழில் என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. இப்ப தொழில் செய்யலைன்னா அவளுக்கு என்ன கிடையாது? சாப்பாடு கிடையாது, வருமானம் கிடையாது. இப்ப அந்த தொழிலை பாஸ்டர், நான் வெளியே அப்படிதான் இருந்தேன் பாஸ்டர், இப்ப ரட்சிக்கப்பட்டோம் பாஸ்டர்
அதனால அந்த தொழிலை நான் சபைக்குள்ள செய்யலாம் இருக்கிறேன் அப்படின்னா எப்படி? நான் அதுக்காக ஆசீர்வாத கட்டாக வெளியில இந்த அம்மா எவ்வளவு விபச்சாரம் செய்தார்களோ அதை விட அதிகமான வருமானத்தை சபைக்குள்ளே இந்த சகோதரி விபச்சாரம் செய்வதனால் அப்படி ஜோம் பண்ண முடியுமா? அப்புறம் நான் அப்படி ஜோம் பண்ணா அந்த பொண்ணு சொல்லும், முதல்ல ஒரு நீங்களே தொடங்கி இது பெரிய ரொம்ப நீங்களும் போதி பண்ணுங்க. அப்ப ஒரு திருடன் வந்தா அவனுக்கு அடுத்து நம்ம தான் ஹெல்ப் பண்ணணும். ஒரு விபச்சாரி வந்தா அவனுக்கு பொருளாதாரம் யாரு தான் ஹெல்ப் பண்ணணும்? நம்ம தான் ஹெல்ப் பண்ணணும். அப்படி பண்ணணும்னா சபையில தர்ம பணம் இருக்கணுமா இல்லையா? இருக்கணும். இருக்கணும். அதுக்குதான் பவுல் எழுதுறார். புதிய ஏற்பாட்டினுடைய விதி என்ன தெரியுங்களா? 10:1 ஏதோ ஒரு துவக்கம், ஒரு ஆரம்பம். 10:1 கிடையாது. 10 கர்த்தருக்கு தான். 10 யாருக்கு தான்? கர்த்தருக்கு தான். அதனால 10 எனக்கு தான். நீ வச்சுக்கோ. உனக்கு எவ்வளவு உற்சாகம் வருதோ கொடு. உனக்கு எவ்வளவு ஏவுதல் வருதோ கொடு. உனக்கு எவ்வளவு மனசு திருப்தியா இருக்குதோ என்ன செய்யும்? கொடு. ஆனால் 10மே யாருடையது? புதிய ஏற்பாட்டுல 10:1 அல்ல. 10மே யாருடையது? கர்த்தருடையதுதான். ஆனா உன்னுடைய பிரமாணத்தின்படி, உன்னுடைய விருப்பத்தின்படி, உன்னுடைய ஏவுதலின்படி நீ எவ்வளவு வேணுமானாலும் என்ன செய்யலாம். அதனாலதான் அப்போஸ்தலர் புஸ்தகத்தை கவனிச்சீங்கன்னா 2ஆம் அதிகாரத்துல 44வது வசனமா எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சாங்க. காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் என்ன செய்து கொடுத்தார்களாம்? பகிர்ந்து கொடுத்தார்கள். இப்ப எல்லாரும் எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சாங்கள. இது என்ன பிரமாணமா? இது இல்ல. சட்டமா? இல்ல. பாஸ்டர் பிரசங்கம் பண்ணாரா? இல்ல. விசுவாசிகளுக்கே என்ன வந்துச்சு? உற்சாகம் வந்துச்சு. கர்த்தர் வர்றாரு, நம்ம சொத்தை சேர்த்து வச்சு என்ன பண்ண போறோம்? ஆகினால என் சொத்தை எல்லாம் கர்த்தருக்காக கொடுத்துட்டா நல்லா இருக்குமேன்னு சொல்லி எல்லாரும் அவன் விருப்பத்தின்படி செஞ்சான். ஒரு அங்கேயாச்சு. இங்க யாரும் கட்டாயப்படுத்தல போதகர்கள். இப்ப 4ஆம் அதிகாரத்துல நீங்க போனீங்கன்னா அதே வசனம் எழுதப்பட்டிருக்கு. 34 இருந்து படிமா. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதால் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் சபை எப்படி இருக்கணும்? சபையில ஒருவனுக்கும் ஒன்று என்ன செய்யக்கூடாது? குறைவா இருக்கக்கூடாது. அப்படின்னா இருக்கிறவன் கொடுத்தாத்தான் இல்லாதவன் சாப்பிடலாம். சரி, இல்லாதவன் வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டே இருப்பான் நினைக்கிறீங்க? அவன் சம்பாதிப்பான். அவன் என்ன செய்வான்? சம்பாதிப்பான். ஆரம்பத்துல அவனை தூக்கி விட்டா அடுத்து அவன் சம்பாதிச்சா அடுத்து சம்பாத்தியத்தில் உள்ள வருமானம் எங்க வரும்? சபைக்கு வரும். இப்ப எபேசியருக்கு போங்க. அது ரொம்ப தெளிவான ஒரு வசனத்துல உங்களுக்கு நான் சுட்டி காட்டுறேன். 4ஆம் அதிகாரத்துக்கு போங்க. அதுல வாசிக்கிறீங்களா? திருடன் இனி திருடாமல் அப்படி வரும் பாருங்க. 28. இப்ப சபையில ஒரு திருடன் ரட்சிக்கப்பட்டு வந்துட்டான். அவன் இனி என்ன செய்யக்கூடாது? திருடக்கூடாது. திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன்னுடைய கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். கடைசி எழுத்தெல்லாம் சாப்பிடாதீங்க படிக்கும் பொழுது. கடைசி எழுத்த கரெக்டா படிச்சா தான் கரெக்டா இருக்கும். இப்ப என்ன சொல்றாரு பவுல்?
திருடுகிறவன் என்ன செய்யக்கூடாது. அப்ப அவன் திருடாம இருக்கணும்னா சபை அவனுக்கு என்ன செய்யணும், சகாயம் செய்யணும். அவன் அப்படியே சகாயத்தை வாங்கி வாங்கி தின்னுக்கிட்டே இருப்பானா? இன்னும் போட்டிருக்கு, திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு, அவர் சபையில குறை உள்ளவர்கள் இருந்தால் அவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாக இந்த திருடனை தன்னுடைய கைகளினால் நலமான வேலை, அவர் திருட்டு வேலை செய்யக்கூடாது. என்ன வேலை செய்யணும்? நலமான வேலை செய்து பிரயாசப்படணும். அப்ப திருடனுக்கு முதல்ல சபை சகாயம் பண்ணணும். அப்புறம் திருட சம்பாதிச்சு வேற நல்ல தொழில் செஞ்சு சம்பாதிச்சு சபைக்கு என்ன செய்வான்? சகாயம் பண்ணுவான். ஒரு விபச்சாரிக்கு சபை சகாயம் பண்ணணும். அவர் வேற பிசினஸ் ஒண்ணு ஆரம்பிச்சு அதுல சம்பாதிச்சு அவர் சபைக்கு பண்ணுவா. படிச்சவனுக்கு சகாயம் பண்ணணும். படிச்சவன் வேலை கிடைச்ச உடனே வேலை செஞ்சு சம்பாதிச்சு சபைக்கு சகாயம் பண்ணுவான். இப்படி எல்லாம் சபையில சகாயம் பண்ணக்கூடிய பொருள் உதவி, பண உதவி இருக்கணும். சமநிலை பிரமாணம். நான் பாஸ்டர், நான் பிரியாணி சாப்பிடுவேன். என்னோடு நீங்கள் பந்தியில் உட்கார்ந்தால் சாம்பார் சாதம் சாப்பிட வேண்டும். ஏழைகள் மோர் சாதம் சாப்பிட வேண்டும். அதை விட ஏழைகள், இன்னைக்கு சபையில பந்தி அப்படி நடக்க பார்த்துருக்கீங்களா? என்ன கொடுமை தெரியுமா? எனக்கே அப்படி பண்ணாங்க, நான் ஒத்துக்கல. பந்தி எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறார்கள், ஆட்டு வச்சு எனக்கு இலையில போட்டுறான். நான் எல்லாருக்கும் வைப்பாங்கன்னு பார்த்தா ஒருத்தனுக்கு காணும். எங்கேயா அவனுக்குலாம் இல்லப்பா, உங்களுக்கு மட்டும்தான். எனக்கு மட்டுமா? ஐயோ ஐயோ தூக்கிடும் போது அவங்களுக்கு என்ன சாப்பாடு போடலையோ அதே சாப்பாட எனக்கு இல்ல ஐயா, நீங்க 2 மணி நேரம் பேசியிருக்கீங்க, அதுக்காக போனஸ் ஆகுது. 2 மணி நேரம் நான் பேசுனதுக்கு ஆட்டுக்கறி என்னது போனஸ் ஆகுது. தூக்குன்ட்டு அவங்க ஆடி போயிட்டாங்க. அப்படியே பசங்க அப்படி நினைக்கல. நான் வரவங்க எல்லாம் அப்படி விரும்புவாங்க, நான் விரும்புறது இல்லை. இப்ப ஆம்லெட் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கேன்சர் ஆம்லெட் ஒன் கேன்சர். ஏன்னா நீ எல்லாருக்கும் ஆம்லெட் கொடுப்பியா? சபையில 150 பேர் உட்கார்ந்து செய்தி கேட்டிருக்கிறேன். 150 பேருக்கு சோறு போடுற. அதெல்லாம் பாஸ்டருக்கு மட்டும் இறைச்சி ஆம்லெட்டு அவர் மட்டும் மனுஷனா? என் சபையில் இருக்கிற விசுவாசிகளா மனுஷன் இல்லையா? சமநிலை பிரமாணம். ஒரு 2 கொரிந்தியர் புத்தகம் 8ஆம் அதிகாரத்திலே 13 படிச்சீங்களே, முழுசா படிக்க பார்ப்போம். 2 கொரிந்தியர் 8:13 தானே படிச்சீங்க. மற்றவர்களுக்கு சகாயமும் உங்களுக்கு வருத்தமும் உண்டாகும்படி அல்ல, சமநிலை இருக்கும்படியாகவே சொல்லுகிறேன். சபையில் என்ன நிலை? என்ன நிலை? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப அடுத்த வசனம் படிங்க, கரெக்டா இருக்கும். எப்படியெனில் வனாந்தரத்திலே மன்னா பெய்தது, ஒருத்த வாரி கட்டிக்கிட்டான். இஷ்டம் போல சேர்த்தா மிகுதியாய் சேர்த்தவனுக்கு அதிகமானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை. மன்னாவை நிறைய போய் மூட்டை மூட்டையா வாரிக்கிட்டான். 2 வாரத்துக்கு வச்சுக்கலாம்டா அப்படின்னு. ஒருத்த கடைசியா கூட எடுத்துட்டு போனா கொஞ்சம் தான் கிடைச்சு. அவனுக்கு அன்னைக்கே கிடைக்கல போதுமான அளவு. வீட்டுக்கு வந்தா நிறைய சேர்த்தவனுக்கு நிறையவும் இல்லை, கொஞ்சமா சேர்த்தவனுக்கு குறைவானது இல்லை, சமமாயிடுச்சான். கர்த்தர் எப்படி பண்ணாரு வனாந்தரத்துல? சரி, இப்ப நிறைய சேர்த்தவனுக்கு வீட்டுக்கு வந்த உடனே 10 படி எடுத்தான். இவனுக்கு தேவை 2 படி. ஃபேமிலிக்கு 10 படி எடுத்தான். எத்தனை படி ஆயிடுச்சு? 2 படி ஆயிடுச்சு. நாளைக்கு போய் 10 படி எடுப்பாங்க. சரி, நாளைக்கு போய் 10 படி எடுத்தான். ஏன்னா பேராசக்காரன். இப்ப வீட்டுக்கு வந்தான், 2 படி ஆயிடுச்சு. அடுத்த நாள் போய் எடுப்பாங்க, எடுக்க மாட்டான். அப்ப வனாந்தரத்துல இருக்கிற அத்தனை பேருமே அந்த மன்னாவை எவ்வளவுதான் எடுப்பான்? 2 படி தான் எடுப்பான். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. நாளைக்கு எதுக்கு உனக்கு சேர்த்து வைக்கிற? நாளைக்கு காலையில பனி பெய்யும். பனி பெய்து முடித்த உடனே அதற்கு மேல் என்ன பெய்யும்? மன்னா பெய்யும். நீ சுட சுட மன்னா என்ன செஞ்சுக்கலாம்? எடுத்துக்கலாமே. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya.
அதைத்தான் இங்க பவுல் எழுதுறார். சபையில என்ன பிரமாணம் இருக்கிறது? சமநிலை பிரமாணம் இருக்கிறது. ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல. சபையில கோடீஸ்வரன் இருப்பான், சபையில ஒரு ஏழை இருக்கும், சபையில லட்சாதிபதி இருப்பான், அதே சபையில பிச்சைக்காரன் இருப்பான். சபையில காஞ்சிபுரம் பட்டு பனாரசா பட்டு கட்டுற ஆளு இருக்கும், காட்டன் வாங்க முடியாத விசுவாசி சபையில இருப்பான். விடுக்குள்ள மோதிரம் போட்டவன் சபையில இருப்பான், ஒண்ணுமே வஸ்திரமே இல்லாம கிழிஞ்சதை கட்டிட்டு வரவன்னு சபையில இருப்பான். இதைத்தான் பவுல் கண்டித்தார், இதைத்தான் யாக்கோபு கண்டித்தார், இதைத்தான் பரிசுத்தவான்கள் கண்டித்தார்கள். பரிசுத்த ஆவியானவரும் இதைத்தான் சொல்லுகிறார். சபை என்பது சமநிலை பிரமாணம் உள்ள சபை. ஆகவே நீங்கள் கர்த்தரிடத்தில் சகாயம் பெறுவதை மட்டும் பெருமையாக எண்ணாமல் நீங்கள் சகாயம் செய்வதையும் பெருமையாக எண்ணுங்கள். இப்ப இதை 8ஆம் அதிகாரத்துல 1-2 படிமா. அன்றியும் சகோதரரே, மக்கெதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எதை அறிவிக்கிறோம்? தேவன் அளித்த என்ன கிருபை? எல்லாம் பாட்டு பாடும்போது கிருபை கிருபை கிருபைங்கிறீங்க. எல்லாம் கிருபை, எல்லாம் கிருபை தான். பலம் இல்ல, அது இல்ல, எல்லாம் கிருபை. ஸ்தோத்திரம். இந்த கிருபை இருக்கா பாரு, இந்த கிருபை இப்ப படிக்கிறீங்க, இந்த கிருபை இருக்கா பாரு வாழ்க்கையில. அடுத்த வசனம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவர்களாக இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே இதுதான் கிருபை. இதுதான் என்னது? கிருபை. மிகுந்த சந்தோஷம் இருக்கு, கொடிய தரித்திரம் இருக்கு. பொதுவா தரித்திரத்துல சந்தோஷம் இருக்கிறத பெரிய கிருபை. தரித்திரத்துல என்ன இருக்கிறது? கிருபை. ஆமாவா இல்லையா? இப்ப காசு நிறைய இருந்தா தான் சந்தோஷமா இருக்கு சிலருக்கு. அவர்களுக்கு தானியமும் திராட்சை ரசமும் பெருகின காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை எனக்கு தந்தி. அப்ப பரிபூர்ண சந்தோஷத்தினாலே இருக்கிறதையும் மக்கெதோனியா சபை கொடுத்தார்களே, அந்த கிருபை உங்களுக்கு வேண்டும். அல்லேலூயா. எது கிருபை? எது கிருபை? கொடுக்கிறது. நிறைய பேருக்கு அது கிடையாது. நீங்க இந்த அதிகாரத்துல அப்படியே வரிசையா சில வசனம் படிக்கணும். இவ்வளவு அருமையான வசனம் படிங்க. மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க நாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியா இருக்கிறேன். இங்க இருக்கிற விசுவாசிகளுக்கு நான் சாட்சியா? யாருக்கு சாட்சி சொல்றது? திராணிக்கு மேலாக கொடுத்தார்கள், கொடிய தரித்திரத்திலே கொடுத்தார்கள், வறுமையிலே வாரி இறைத்தார்கள் என்று நான் யாரை குறித்து சாட்சி சொல்லுவது? பவுல் அவர்களை குறித்து என்ன சொல்லுகிறார்? சாட்சி சொல்லுகிறார். நான் யாரை சொல்லலாம்? அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். சொல்லணும் பாஸ்டர், தங்கமான விசுவாசி. இந்த விசுவாசி சபையில இருக்கிறதுக்காக நான் கொடுத்து வச்சிருக்கிறேன். பாஸ்டர் கதையை அளவு கத்தர்கிட்ட இந்த அருமையான விசுவாசியை வச்சீங்களப்பா. சாப்பாட்டுக்கு போக சம்பாதிக்கிறத கொண்டு வந்து ஊழியத்துக்கு கொடுத்துறாங்களே, சபைக்கு கொடுக்கிறாங்க, இவ்வளவு வாரி கொடுக்கிறாங்களே, ஒரு சேமிப்பு இல்லாம வாழ்றாங்களே கர்த்தாவே. பாஸ்டர் அந்த விசுவாசியை நினைச்சு அழுது ஜெபிக்கணும். நீ விதைக்கிறத பல மடங்கு கர்த்தர் உன்னை அறுக்கும்படி செய்ய. வாரி இறைச்சான், மேல போயிட்டேன். உங்க பணம் எங்கேயும் தடை செய்யாது, வந்து விழுந்துரும். உங்க வருமானத்தை தடை செய்கிற ஒருத்தரும் கிடையாது, வந்து விழுந்துரும். நீ ஒரு சின்ன பிசினஸ் ஆரம்பிச்சு அதுல உண்மையா இருந்து பாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொருளாதாரத்துல தேவனுக்கு உண்மையா இருந்து பாரு, கர்த்தர் அப்படி கொட்டி விட்டுருவாரு. இந்த ரகசியம் தெரியல நிறைய பேர். அல்லேலூயா. கர்த்தர் கொடுப்பாருங்கிறதுக்காக நீ கொடுக்க வேண்டாம். இது பிசினஸ் கிடையாது. கர்த்தர் வட்டிக்கா காசு கொடுக்கிறாரு. நீ கொடுத்தா 5 கொடுத்தா 10 தருவார். நான் அப்படி சொல்லல. நீ விதைத்தால் அறுப்பாய்.
நீ இறைத்தால் கிணறு ஊறும். நீ சகாயம் பெற்றது போல நீ சகாயம் செய்தால் கர்த்தர் உனக்கு இன்னும் சகாயம் என்ன செய்வார்? கொடுப்பார். இது பிராக்டிக்கலா நமக்கு நடக்கிற ஒன்று. அவர்கள் உதாரத்துவம் உள்ளவர்களாக கொடுத்தார்களாம். அடுத்த வசனம் கவனி, என்ன அழகு பாருங்க. தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். நான் கேட்டனா இல்ல அவங்க வேண்டிக்கிட்டாங்களா? கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு ஊழியக்காரன் கேட்டானா இல்ல விசுவாசிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து பாஸ்டர் ப்ளீஸ் வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க, எருசலேம்ல இருக்கிற சபை தரித்திரமா இருக்குன்னு கேள்விப்பட்டோம், நாங்க எல்லாம் சேர்த்து வச்சிருக்கோம் வாங்கிக்கோங்க அவங்க வேண்டிக் கொண்டார்களா இல்ல நாங்க கேட்டோமா? விசுவாசிகள் வேண்டிக் கொண்டார்கள். இன்னைக்கு ஊழியக்காரன் தானே கேட்கிறான், கொடு கொடு, நீ கொடுக்கலையா எடு, நான் எடுத்துக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கேட்கவே கூடாது. ஒரு அல்லேலூயா. அந்த சபையில நான் உங்களை பாராட்டுவேன். ஃபைனான்ஸை பத்தி நான் கேட்கறதே கிடையாது. ஆனா நீங்க செய்கிற காரியங்கள் அத்தனை உதவிகளையும் கர்த்தருக்கு சுகந்த வாசனை நான் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாராளமாய் உதாரத்துவமாய் கொடுக்கிற பிள்ளைகள் கர்த்தருக்கு மகிமை உண்டாக சொல்கிறேன். பவுல் ரொம்ப அழகா எழுதுறாரு. அவர்களே எங்களை வருந்தி என்ன செய்து கொள்கிறார்கள்? கேட்கிறார்கள். இந்த சபை இந்த மாதிரி இதை அப்படியே வச்சுக்கோங்க, படிக்கணும். இப்ப நீங்க ஒன்று கொரிந்தியர் இதே புஸ்தகத்துல 16வது அதிகாரத்துக்கு போங்க, 2ஆம் வசனம் படிங்க. நான் வந்திருக்கும் போது இப்ப கொரிந்து சபை என்ன பண்ணுது? பவுலை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு, ஜனங்களே பவுல் நல்ல ஒரு ஊழியக்காரர் வந்திருக்கிறார், அவர் கையில நாம் காசு கொடுக்க வேண்டும், ஆகவே இப்பொழுது உண்டியல் கொடுக்குவோம், நீங்கள் எடுத்து அந்த உண்டியல் என்ன செய்யுங்கள், போடுங்கள். பவுலுக்கு அவமானமா இருக்கு. பவுல் மண்டைய சொல்கிறார், என்னடா நம்மளை வச்சுக்கிட்டே கேட்கிறாங்களே. ஆனா மெக்கதோனியா சபை அப்படி கிடையாது. மெக்கதோனியா சபை இந்த கொரிந்து சபை தான் எழுதுறாரு இந்த சத்தியத்தை. மெக்கதோனியா சபை வறுமையில கூட அவங்களாகவே கலெக்ட் பண்ணி அவங்களாகவே என்னை தேடி வந்து வாங்கிக்கோங்க வேண்டிக் கொண்டு கொடுக்கிறாங்க. நீங்களும் இருக்கிறீங்களே, நான் வந்தா என்ன உட்கார வச்சுக்கிட்டு பவுல் ஐயா வந்து இருக்கிற. ஆகவே எல்லாரும் உங்கள் பரிசை எடுக்க வேண்டும், பரிசை திறக்க வேண்டும், அதுல பெரிய நோட்டை உருவ வேண்டும். அதை உருவி நீங்கள் கொண்டு வந்து பவுல் ஐயா ஊழியத்திற்காக காணிக்க என்ன செய்ய வேண்டும்? அவளுக்கு அவமானமா இருக்கு. என்ன உட்கார வச்சுட்டு ஒரு பாஸ்டர் அப்படி கேட்டாருன்னா நான் என்ன தெரியுமா பண்ணுவேன்? இதெல்லாம் நடந்த சம்பவம் என் வாழ்க்கையில. ஜெயராஜ் பாஸ்டருக்கு நல்லா காணிக்கை கொடுக்க வேண்டும்னாரு. ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்ட்டு நான் இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தேன். நீங்க உற்சாகமாய் கொடுங்கள், 3 நாட்கள் நல்லா பேசி இருக்கிறார், நல்ல சத்தியம் கொடுத்து இருக்கிறார் ஆய்வுனாங்க. நான் எதோ அப்படின்னு வந்தேன். பாஸ்டர் தயவுசெய்து பேரை சொல்லி காணிக்கை கேட்காதீங்க, வச்சிருங்க, வேண்டாம். சில சபைகள்ல பேரை சொல்லி வாங்கின காணிக்கையை கையில தொடாம கூட வந்திருக்கு. ஒரு ஐயா சொல்லு, காணிக்கை யாருக்கு? கர்த்தருக்கு, எனக்கு. என் பேர் என்ன செய்யக்கூடாது. பவுல் பாருங்க, நான் வரும்பொழுது காணிக்கை சேர்க்கிற வேலையெல்லாம் வேண்டாம், அழகா சொல்லி கொடுக்கிறாரு. உங்களில் அவனவன் வாரத்தின் முதல் நாள் தோறும் என்ன, வார ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரீங்கல்ல, வாரத்தின் முதல் நாள் தோறும் தன் வரவுக்கு தக்கதாக எதையாகிலும் நீங்க சேர்த்து வைங்கடா சாமி. நான் வரும்பொழுது என்ன செஞ்சுக்கிறேன்? வாங்கிக்கிறேன். என்ன உட்கார வச்சு என் வேலை சொல்லி என்ன செய்யாதீங்க, கலெக்ஷன் பண்ணாது. இன்னைக்கு பேர சொல்லிடாம கலெக்ஷன். ஐயா அவர்கள் மிஷனரியாக இருக்கிறார்கள், ஐயாவுக்கு இப்பொழுது உண்டியல் கொடுக்க போகிறோம். சுவிசேஷகர் வந்திருக்கிறார், அந்த சுவிசேஷ பணிக்காக இப்பொழுது உண்டியல் கொடுக்க போகிறோம். தெருவுல போய் கொடுக்கு, ரோட்ல கொடுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாமே தலைகள் ஆகி போச்சு. ஊழியம் எல்லாம் எழுதப்பட்ட சத்தியம் வேற. சரி, 8ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. 8ஆம் அதிகாரத்துக்கு அடுத்த வசனம் படிங்க. மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் என்ன செய்தார்கள்? ஒப்பு கொடுத்தார்கள். முதல்ல விசுவாசி யாருக்கு ஒப்பு கொடுக்கணும்? கர்த்தருக்கு. 2வது யாருக்கு? ஊழியத்துக்கு. அடுத்து
ஆதலால் தீத்து இந்த தர்ம காரியத்தை உங்களிடத்தில் தொடங்கினபடியே இந்த வேலையை ஆரம்பிச்சவன் யாரு சபையில? தீத்து. தீர்த்து. என்ன ஒரு தேவ மனுஷன் தீர்த்து எல்லா விசுவாசிக்கும் பேசுறான். பவுலரியா பல இடத்துல ஊழியம் செஞ்சாரு, நாங்க பார்த்தோம். பல சபைகள் பட்டினி கிடக்கு, பல சபைகள்ல பொருளே கிடையாது, பல சபைகள்ல மைக்செட் கிடையாது, பல சபைகள்ல இடம் கிடையாது, பல சபைகள் வாடகைக்கு இருக்கு, பல சபைகளுக்கு வாடகையை கொடுக்க முடியல, பல பாஸ்டர் வாடகை கொடுக்க முடியாம கஷ்டப்படுறான், பல பாஸ்டர் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாம கஷ்டப்படுறான், பல ஊழியக்காரர்கள் வருமானம் இல்லாம கிடக்கிறார்கள், சபையில சோறு இல்லாம கிடக்கிறாங்க. இப்படி எல்லாம் நான் பார்த்தேன். கொருந்து சபைய நீங்க நல்லா கொழு 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 கொழுன்னு சாப்பிட்டு உட்கார்ந்து இருக்கீங்களே, ஒரு தர்ம சகாயம் பண்ணா என்ன? அவன் தான் ஊற்றம். அந்த சத்தியத்தை சபைக்கு அவன் செய்யறான், சொல்லி கொடுக்குறான். சொல்லி கொடுத்து எல்லாரையும் ஒரே லெவல்ல கொண்டு வந்துட்டான். ஒரு அல்லேச்சம். எல்லாரையும் ஒரே லெவல்ல, அது ஒரு பெரிய கிருபை. அந்த மாதிரி விசுவாசி சபையில வேணும். ஒரு அல்லேச்சம். சபையில தீர்த்து பெருகணும். இப்ப பாருங்க, அடுத்து என்ன சொல்றாரு? அதை முடிக்கவும் வேண்டும் என்று அதை முடிக்கவும் வேண்டும் என்று அவனை கேட்டுக்கொண்டோம். அல்லாமலும் விசுவாசத்திலும் விசுவாசத்திலும் போதிப்பிலும் போதிப்பிலும் அறிவிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேலுள்ள உங்கள் அன்பிலும் மற்ற எல்லா காரியத்திலும் நீங்கள் பெருகி இருக்கிறது போல இந்த தர்ம காரியத்திலும் பெருக வேண்டும். இப்ப விசுவாசத்துல நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? இப்ப நீங்க ஜெபத்துல எப்படி அச்சாக, அடுத்து நீங்க ஒவ்வொரு ஆவிக்குரிய வாழ்க்கையில சூப்பரா போகுது. ஆனா தர்ம சகாயத்துல பிஸ்கோத்து, எல்லாத்திலையும் டாப் டக்கர். எல்லாத்திலையும் விசுவாசி எப்படி டாப் டக்கர். ஆனா தர்மம் செய்யற விஷயத்துல மட்டும் பிச்சைக்காரன். மாத்துறாரு. பவுல் என்ன செய்யறாரு? சபைய மாத்துறாரு. தர்மம் சகாய பணிவிட என்பது சபையின் ஒரு ஊழியமா செய்யணும். நான் தைரியமா சொல்றேன் ஒரு விஷயத்தை, ஏன்னா ஆன்லைன்ல கேட்கிறவங்களுக்காகவும் சொல்றேன். உங்க சபையின் பணம் உங்கள் சபைக்கு உள்ளேயே செலவு செய்யப்பட வேண்டும். ஒவ்வொரு சபையும் தன் பணத்தை தன் சபைக்குள் செலவு செய்தால் இந்நேரம் ஊழியர் எங்கேயோ போயிருக்கும். இப்ப சபை பணம் எங்க போய் ஸ்டோர் ஆயிடுச்சு தெரியுமா? மிஷினரி வீட்டுல, எவாஞ்சலிஸ்ட் வீட்டுல, தீர்க்கதரிசி வீட்டுல, பாட்டுக்காரங்க வீட்டுல. பாட்டுக்காரங்க தைரியமா சொல்றாங்க, நம்ம லெவல வேற, அடுத்து ஃபிளைட் அப்படிங்கிறான். ஃபிளைட் மொப்ப விட்டு காசுல ஊர்ல இருக்கிற காசை கலெக்ஷன் பண்ணி ஃபிளைட் வாங்க தீர்மானம் பண்ற. ஒப்பம் சம்பாதிச்ச காசு அது. சபையெல்லாம் மிச்சம் வாங்க, சபையில இருக்கிற பணம் எல்லாம் ஃபிளைட் வாங்க வந்துடும். உனக்கு ஒரு அற்ப ஆசை. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு சபையினுடைய பணங்கள் அந்த சபையிலே செலவு செய்யப்பட்டால் சபை வளரும், சபை பெருகும், பல சபைகளை ஏற்படுத்துவார்கள், பல ஊழியர்களை தாங்குவார்கள், பல மிஷனரிகளை ஆயிரம் தாங்குவார்கள். இத பிசாசு மாத்திட்டான். இது பிசாசு என்ன செஞ்சுட்டான்? மாத்திட்டான். இது ஊழியர்களுக்கே தெரியல. எனக்கு தெரியும், நம்ம சபையில இருந்து 10 ரூபா கூட எவனுக்கும் போகாது. இப்படி பிரசங்கம் கேட்டு எவனாச்சும் அனுப்புவீங்களா? இப்படி பிரசங்கம் கேட்டு யாருக்காச்சும் 10 ரூபா கொடுப்பீங்களா? எவனுக்கும் போகாது. அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆனா 10 ரூபாய் நீயே பக்கத்து வீட்டுக்கு கொடு, நீயே தர்மம் செய்ய, நீயே ஆத்மாதாயம் பண்ணு, நீயே நற்கிரிய செய்ய, நீயே அந்த காசை செலவு பண்ணு, நீயே சபைக்கு கொடு, சபையில் இருக்கிறவர்களுக்கு செலவு செய்ய. சபை வளரும். அல்லேலூயா. வாசித்து முடிப்போம். ரோமர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 26 இருந்து படிப்போம். மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ளவர்கள் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்குள்ளும்
உள்ளே எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு உள்ளே இருக்கிற தரித்திரருக்காக சில பொருள் சகாயம் செய்ய விருப்பம் கொண்டிருக்கிறார்கள். சிலர் பொருள் சகாயம் செய்ய விருப்பம் கொண்டிருக்கிறார்கள். இப்படி செய்வது நல்லது என்று எண்ணினார்கள். இப்படி செய்கிறதற்கு அவர்கள் கடனாளிகளாயும் இருக்கிறார்கள். எப்படி என்றால் புறஜாதியார் அவர்களுடைய ஞான நன்மைகளில் பங்கு பெற்றிருக்க சரீர நன்மைகளால் அவர்களுக்கு உதவி செய்ய இவர்கள் கடனாளிகளாக இருக்கிறார்கள். இந்த வசனம் புரியுதா? எருசலேம்ல இருக்கிற பரிசுத்தவான்கள் வந்து பிரசங்கம் பண்ணி நீ ஆவியில பலன் அடைஞ்ச, அவங்க செய்தியை கேட்டு உன் ஆத்துமா வளர்ந்தது, அவங்க செய்தியை கேட்டு உனக்கு விசுவாசம் வந்துச்சு, அவங்க செய்தி தான் உங்களை பரிசுத்தமாக்கிச்சு, ஞான நன்மைகளை அனுபவித்தீர்கள். இப்பொழுது நீங்கள் அவர்களுக்கு இருக்கிற பொருளாதார தேவைகளை என்ன செய்கிறீர்கள்? சந்திக்கிறீர்கள். இது என்ன தப்பு? பண்ட மாற்று முறை. நான் உயிரை கொடுத்து தேவ சமூகத்துல முழங்கால் படியிட்டு உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி ஒரு செய்தியை வாங்கி சபையில் இருக்கிற உங்களுக்கு கொடுக்கிறது எதுக்கு? நீங்கள் ஆவியிலே என்ன செய்ய வேண்டும்? பலப்பட வேண்டும். நீங்கள் விசுவாசத்திலே உறுதியாக வேண்டும். பரிசுத்தத்திலே பூரணமாக வேண்டும். பரலோகத்துக்கு இயேசு வந்தால் மருவமாக வேண்டும். உங்களுடைய கவலைகள் மாற வேண்டும். உங்களுக்கு தைரியம் வர வேண்டும். உங்களுக்கு வேத அறிவு வர வேண்டும். இவ்வளவெல்லாம் யோசித்து ஒரு செய்தி கொடுக்கிற ஒரு ஊழியக்காரருக்கு அவர் ஒரு கிழிஞ்ச சட்டையை போட்டிருக்காருன்னா ஒரு சட்டை வாங்கி கொடுக்கிறது பெரிய விஷயமா? அப்படிதான் எழுதுறாரு. அவர்களுக்கு ஒரு பாலச்சை வாங்கி கொடுப்பது பெரிய விஷயமா? ஞான நன்மைகளை உங்களுக்கு அவர்கள் சொல்லி இருக்கும் பொழுது சரீர நன்மைகளை உங்களிடத்திலிருந்து பெறுவதற்கு அவர்களுக்கு என்ன கிடையாதா? அதிகாரம் கிடையாதா? அல்லேலூயா. அதை செய்யணும்னு அப்ப கூட செய்யணும்னு யாரு தீர்மானம் பண்ணாங்களா? இதே மக்கதோனியா சபைக்காரங்க. மக்கதோனியா சபைக்காரங்க உண்மையிலேயே கொடிய தரித்திரமா இருந்தாலும் இந்த விஷயத்துல அவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. கேரளாக்காரங்க மாதிரி நினைக்கிறேன். இந்த கொடுக்கிற விஷயத்துல கேரளாவை அடிச்சுக்க யாரும் கிடையாது. நான் நிறைய பார்த்திருக்கேன். அவங்கள மாதிரி அந்த ஒரு அது ஒரு கிருபை. அதுக்கு பேர் என்னது? அந்த கிருபை நீங்க வளர்த்துக்கணும். அல்லேலூயா. கலாத்தியர்ல கூட சொல்லுவாரு. கலாத்தியர்ல 6ஆம் அதிகாரத்துல படிங்க. அவன் தன் பாரத்தை சுமப்பானே, மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு மறுபடியும் படிங்க. மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் அது யாரு? அது யாரு? சபை. அது யாரு? உபதேசிக்கிறவன் யாரு? உபதேசிக்கப்படுகிறவர்கள் யாரு? சபை. உபதேசிக்கிறவன் யாரு? பாஸ்டர். சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். யாருக்கு? உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு. ஒரு அல்ல சொல்லு. விளங்காம சொல்லிட்டேன். இப்ப விளங்குற மாதிரி சொல்லு. சகல நன்மைகளிலும். ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். வீட்டுல பிரியாணி செஞ்சா சாப்பிடுறதுக்கு முன்னாடி உபதேசிக்கிறவனுக்கு வந்துடணும். அவன் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணணும் உங்க வீட்டு பிரியாணி. அதுக்கப்புறம் நீ சாப்பிட்டா தான் ஜீரணம் ஆகும். இல்லைன்னா அந்த சாப்பாடே ஜீரணம் ஆகாது. வீட்டுல பர்த்டே கேக் வெட்டுறியா, ஒரு கேக் வந்துடணும். உன் ஊரெல்லாம் வீட்டி வச்சு அப்படி பந்தாவ ஒரு கேக்கை வெட்டி பாஸ்டருக்கு தெரியாது. உன் வீட்டுல என்ன சகல விசேஷம், சகல விசேஷத்திலும் விசேஷம் எங்க வரணும்? என்ன தப்புன்னு கேட்க. மெல்கிசேதேக்கு ஆசீர்வதிச்சான். யார? ஆபிரகாம். ஆபிரகாம் என்ன பண்ணான்? மெல்கிசேதேக்கு பொருள் உதவி செஞ்சான். தசமபாகம் கொடுத்தான்.
அவன் ஆசீர்வாதத்துக்கு கூலி கேட்கல. ஆசீர்வதிப்பது அவனுடைய பெருந்தன்மை, கொடுப்பது ஆபிரகாமினுடைய பெருந்தன்மை. இங்க யாரும் கேட்கல. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே மெல்கிசேதேக்கு அவனை ஆசீர்வதித்தான். ஆபிரகாம் அவனுக்கு என்ன செய்தான்? தசம பாகம் கொடுத்தான். விசுவாச பிரமாணம் அவனுடைய மனதில் ஏவினதை கொடுத்தான். அந்த மனதில் ஏவினதை கொடுத்த அந்த காரியம்தான் நியாயப்பிரமாணத்திலே நியாயப்பிரமாணமாக கட்டளையாக வந்தது. ஆனால் ஆபிரகாமுக்கு உள்ளே ஏவப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு உங்க மனதிலே ஏவப்பட வேண்டும். ஆகையினால எல்லாவற்றிலும், பொருளிலும், பணத்திலும், சந்தோஷத்திலும், விசுவாசத்திலும், சகலவற்றிலும் நீங்கள் தர்ம சகாயம் பண்ணலாம். உங்க சந்தோஷத்தை கூட நீங்க சகாயம் பண்ணலாம். உங்க வளர்ச்சியை நீங்கள் அவர்களுக்கு சகாயம் பண்ணலாம். உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை நீங்க சகாயம் பண்ணலாம். உங்க அதிகாரத்தை மற்றவர்களுக்கு சகாயம் பண்ணலாம். உங்களுடைய உடமைகளை நீங்கள் சகாயம் பண்ணலாம். உங்கள் சரீர பலனை கூட நீங்க முடியுமானால் தேவைப்பட்ட மனிதர்களுக்கு சரீர சகாயம் பண்ணலாம். சகாயங்கிறது எது வேணாலும் பண்ணலாம். 5 கிலோ தூக்க முடியல ஒரு பையன், 10 கிலோ தூக்க முடியல, உங்களால தூக்க முடியும், கொண்டா தம்பி நான் தூக்கிறேன், எவ்வளவு தூரம் போறேன், நான் கூட வர்றேன். இதுக்கு பேர் என்னது? சகாயம். ஆகையினால இந்த பணிவிடை செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. கர்த்தருடைய சமூகத்தில் கண்கள் மூடி ஜெபம் செய்வோம்.